வணக்கம் பக்தர்களே, எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய குலதெய்வத்துக்கும் என் குருவுக்கும் என் குருவின் குருவிற்கும் நல்ல ஆத்மாக்களுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் என் உதவி செய்கின்ற நல்ல நட்பு வட்டாரங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். அதாவது நிறைய பேர் பல இன்னல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எதை நீ தேடி ஓடுறியோ இல்லைன்ட்டு, அது மாதிரி நீ எதை தேடுறியோ அது இன்னொருத்தங்கிட்ட இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவன் துன்பப்பட்டு இருப்பான். இப்படிதான் வாழ்க்கை முறை இருக்கு. நீ எதை தேடுகிறாயோ அதையே இன்னொருவர் அதிகமாக வச்சிருப்பார். பணம் வச்சுங்களா, பணம்னு நீங்க ஓடுறீங்க, ரைட்டு, நமக்கு இல்லை, அதனால பணம் ஓடும். பணம் இருக்கிறவன் நல்லா இருக்கணும்ல, அவன் பணம் அதிகமா இருக்குனாலே பிரச்சனை. இப்படிதான் வாழ்க்கை சுழற்சி மனிதனுக்கு ஓடிட்டு. அப்போ உங்க பிரச்சனைகளை நம்ம முடிச்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம்? ஒரு மனிதனுக்கு சாதாரண ஒரு பிரச்சனை வந்தா நம்ம நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், வீட்டில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்டுங்க, இப்படி இவங்ககிட்ட தான் நம்ம போயிட்டு நம்ம குறைகளை நம்ம சொல்லிக்கிறோம், நிவர்த்தி பண்ணிக்கிறோம். இதுவும் முடியல, இதுக்கு மனிதனுக்கு மீற சக்தி தான் நம்ம பிரச்சனையை காப்பாற்றுவோம், அதுதான் ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் கடவுள் ஜாதகம் பார்க்கறது, கிரகங்கள் எப்படி இருக்கு, ஜீவ சமாதி போலாமா, இல்லை ஒரு சித்தர்கிட்ட போலாமா, ஒரு மகான் கிட்ட போலாமா, இப்படி நம்ம மனம் அலைப்பாஞ்சிக்கிட்டு அங்கங்க போயிட்டு ஏதோ ஒன்று நம்ம கும்பிட்டுக்கிட்டு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம வழிபடுற தெய்வங்கள் அவங்க கொடுத்த ஒரு உதவியை, அதுல பிரச்சனை வந்தா அவங்ககிட்ட போய் நம்ம சொல்யூஷன் சொல்லி கேட்டு, நீ கொடுத்ததானே சாமி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு நான் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட கேட்காம கொள்ளாம நம்ம செய்த பிரச்சனைகளுக்கு அவங்க கேட்காம கொள்ளாம நம்ம பேராசைப்பட்ட செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கும், நம்ம 4 பேருக்கு பந்தா காட்டுறதுக்கும், நம்ம செஞ்ச செயல்னால வந்த பிரச்சனைக்கு அங்க போய் அவங்க கிட்ட நம்ம என்னன்னு கேட்கறது, எப்படின்னு கேட்குறது, இந்த சிந்தனை முன்னாடி வந்திருக்கணும்ல. இப்படி ஒரு யோசனை இருக்கு. நான் தப்பா சொல்ல, அதை எப்படி சொல்லிட்டு கேட்க முடியும் அப்படின்னு, அப்படி கிடையாது. மனித இயல்பு தானே. மனிதனை இவ்வளவு பிரச்சனைக்கும் அறியாமை தான். அறியாமை, உதாசீனப்படுத்துறது, சில விஷயங்கள் உயிரே போற மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே இது எப்படி அந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆச்சு, யார் நமக்கு இது உதவி பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும், அவங்க நலனை விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அடுத்த செகண்டை மாத்திரம் போயிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை நீங்க சொன்னனால எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் மனித குணம், இயலாமை இருக்கிறாங்க. ஆனாதான் பிரச்சனைங்க அதிகமாகுது. எல்லா பிரச்சனைங்க வராது. உன்னால வந்த பிரச்சனை நீ தான் அது காரணமா இருக்கும், மற்றவங்க யாரும் காரணமா இருக்க மாட்டாங்க. அதுதான். அதனால யாரு இது உன்னை காப்பாற்றுவாங்க? உனக்கு யாரும் உதவி செய்வாங்க? இந்த ஆன்மீகத்துல யாரும் உதவி செய்வாங்க? எந்த கடவுள் உதவி செய்வார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அப்ப யார் உதவி செய்வாங்க? எந்த கடவுள் உதவி செய்வார்? அவரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இப்படி பல கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆன்மீக வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உனக்கு முழு நம்பிக்கையா இருந்தாலும் இது மாதிரி வீடியோ, என் வீடியோ இல்லை, எந்த வீடியோ இருந்தாலும் சரி, ஆன்மீக சம்மந்தப்பட்டது விருப்பம் இல்லாம பார்க்காதீங்க தயவு செய்து. அது உங்க மனசுக்கு நீங்க துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு வேண்டாத விஷயத்த உங்க அறிவு கொண்டு சிந்திச்சு அதை கட்டாயப்படுத்தி அதை பார்க்கறது வேற ஒன்றும் இல்லை. அதனால அந்த வேலையை நீங்க செய்ய பார்க்காம இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. நீங்க உங்க போக்கிலே நீங்க போயிட்டே இருக்கலாம். உங்க எது மேல நம்பிக்கை இருக்கு,
எந்த செயல் மேல் நம்பிக்கை இருக்குது எதுவும் அதை வச்சு நீங்கள் நம்பியிருப்பாங்க. அதான் நல்லது. வேஸ்ட்டாக நீங்கள் உங்கள் டைமை வந்து இந்த வீடியோவை பார்த்து வேஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால் அதை நீங்கள் ஒதுங்கிக்கிறது நல்லது உங்களுக்கு. அதான் நல்லது. ஏன்னா அதை இருக்க உண்மையை சொல்லலாம்ல, உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. நீ பாட்டுக்கு மனசில் நீ எதனா ஒன்று சொல்லுவ, எதனா ஒரு பிளேடு போடுறாரு தேவையில்லாத சொல்கிறாருன்னு சொல்லி மனசில் நீ சொல்லிடுவேன். அந்த கர்மா உனக்கு தான். அதுதான் அந்த கர்மா வராமல் இருக்குது தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். பண்ணாதீங்க. எதுவுமே விருப்பம் தான். உன் மனசு லைக்கியமானால், உன் மனசு சந்தோஷப்பட்டால், இதை நம்ம கேட்டால் நம்ம மனசு மகிழ்ச்சி அடையுது அப்படின்னு அது கேட்டுச்சுன்னா அப்போ மட்டும் நீங்கள் அதை பார்த்துங்கன்னா அது நன்றி கடனோட நீங்கள் இருக்கும். அப்போ தான் நீ எப்போ நீ நல்லதாக நினச்சி நீ நல்லதாக பார்க்கும்போது நல்ல விஷயமா தான் தெரியும். நீ சந்தேக கண்ணோட்டத்திலையோ இல்லை ஆராய்ச்சி கண்ணோட்டத்திலையோ இல்லை இன்னொருத்தர் அப்படி சொன்னாங்களே இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு நீ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுன்னா அது ஒன்றும் எதுவுமே ஒரு வேலை செய்ய வேஸ்ட். சில பேர் சொல்றதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்கும், சில பேர் சொல்றது அறிவுபூர்வமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த முட்டாள்தனமாக சொல்றதெல்லாம் நடக்கும், அறிவுபூர்வமாக சொல்றது சில நடக்காமல் போயிடலாம். சிலது நடக்கும், சில நடக்காம போயிடும். அப்போதான் அது அப்போ என்ன பண்ணுவோம், ஆன்மீகத்தை வாரி தூத்துவோம். அது அப்படி இது இப்படி, அந்த ஆள் அப்படி பண்ணிட்டான், அந்த சாமியார் அப்படி பண்ணிட்டான், அந்த சித்தர் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தர் யாரோ பண்ண தப்புக்கு ஒட்டு மொத்தம் சொல்லுவாங்க. எல்லாமே டோட்டலாக இவருக்கு வந்து இவர் பிரச்சனை தீர்த்து கொடுக்கலன்னா ஒட்டுமொத்த கடவுள்களையும் சித்தர்களையும் ஜீவச மாதிரி எல்லாத்தையும் வந்து திட்டுவாங்க. சரி கிடையாது அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய இயல்பு, மனிதனுடைய. ஆனால் மகான்கள் வந்து எல்லாம் கரெக்டாக மனிதன் புரிஞ்சு வச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் அவன் யார் என்னன்னு ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணி வச்சு. இந்த உலகத்துல வந்து நல்லதும் கெட்டதும் இந்த பூமியில இருக்கு. கெட்டதும் சொல்ல முடியாது, நல்லது நம்ம நல்லதே செய்ய சொல்ல முடியாது. ஏற்றத்தாழ்வான ஒரு வாழ்க்கை தான் மனிதனுக்கு வந்து படைச்சிருக்கான். அப்போ நீ வந்து ஒரு தாயின் வயிற்றுல ஒரு கரு உருவாகி அந்த குழந்தை உள்ள வளரும்போது தாய் இருக்கிறாங்க, நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்கிற உணர்வு வந்து அந்த குழந்தை பருவத்திலேயே அதுக்கு உருவாயிடு. அப்போ அதனால தான் தைரியமா இந்த பிரபஞ்சத்துல அது பிறவி எடுத்து வருது. இந்த வரும்போதே உனக்கு யார் யாரு காவல் இருக்கணும், உன்னை வழி நடத்தணும்னு நினைச்சிட்டு உனக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டு தான் அனுப்புறாரு கடவுள். செக்யூரிட்டி தான் போட்டு அனுப்புறாரு. எப்படி போட்டு அனுப்புறாரு, என்ன போனார், இதெல்லாம் வீடியோ பேசுனா அவர் கணக்கில் ஆகும், நான் ஷார்ட்டா சொல்றேன். அப்போ நீ வந்து ஒரு குழந்தை பருவம், மாணவ பருவம், வாலிப பருவம் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு அம்மா அப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ வளர்ந்துடும், உனக்கு அறிவு வளர்ந்துடும், அப்புறம் மனைவி வந்துடும், உனக்கு குடும்பம் ஆகிடும். அப்போ நீ பாதுகாப்பு கொடுக்காங்க ஒரு பக்கம். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்புகள். இந்த உணர்வு ரீதியா இருக்குல்ல பாதுகாப்பு, இது வந்து ஏதோ ஒரு இறைவன், உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய பித்துக்கள், உன்னுடைய குல தெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், இவங்க தான் ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க. இவங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பா ஒன்று இல்லைன்னா ஒன்று தூத்திக்கிட்டே வரும். அப்படி உனக்கு நீ அவங்கள கண்டும் காணாம தெரியாமையோ இருந்தா கூட உனக்கு ஏதோ ஒரு உயிர் கண்டம் வருது, ஒரு பிரச்சனை தீர முடியாத பிரச்சனை வரும்போது அந்த நேரத்துல அந்த ஆபத்தை வந்து அதை காப்பாத்தி விட்டுருவான். சரி பொழைச்சி போ அப்படின்னு காப்பாத்தி. இப்படி வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது கண்டிப்பா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்கு. இப்போ நைட்டு நீங்க தூங்குறீங்க, எல்லாம் முடிஞ்சு கண்ணை மூடி தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க யாரு என்னன்னு உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அந்த உணர்வுகள், அந்த எண்ணங்கள், இந்த உடம்பை யார் ஆப்ரேட் பண்றாங்க, யார் இயக்குறாங்க, நீ எப்படி நீ இந்த பக்கம் எத்தனை திரும்பி போறதுன்னு கூட உனக்கு தெரியாது. காலையில ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ அந்த பாதுகாப்புன்ற உணர்வு உனக்கு தட்டி எழுப்பினதான் உங்களுக்கு தெரியும். அந்த சூட்சும உடம்பை வந்து தட்டி எழுப்பினதான் அடுத்தது தெரியும். அடுத்தது நமக்கு இனி என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு நாளும் மனிதன் வந்து இறந்து தான் பிறக்கிறான். அப்போ அந்த இரவுல நீ தூங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஆத்மா இந்த உணர்வுகள், இந்த செயல்பாடு செய்யறது, கிரகிக்கிறது, பார்க்கறது, கேட்கறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அது எங்க போச்சு, யாரு எங்க இருக்குது, அந்த எண்ணங்கள், அந்த இதெல்லாம் நமக்கு எதுவுமே நம்ம உணர முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் ஆன்மீக இதெல்லாம் ரொம்ப உள்ள போனா அது தெரியும் என்ன இதுன்ட்டு. அப்போ உங்க குலதெய்வம், உங்களோட பித்தர்கள், உங்க மூதாதையர்கள், இவர்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்க எங்க ஒரு கெட்ட பாதைக்கு போனாலும், கெட்ட வழிக்கு போனாலும் அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவோம், உன்னை வழி நடத்துவோம். நீ எந்த ஜோசியக்காரன்ட்ட போனாலும் சரி, எந்த சித்தர் எங்கிட்ட போனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க அனுமதி இருந்தால் தான் நீ போக முடியும். நீ ஒரு நல்ல ஆத்மா இருந்தால் உனக்கு நல்ல ஒரு குருமார்கிட்டயோ சித்தமார்கிட்டயோ இல்லை நல்ல ஒரு கோயிலுக்கோ இல்லை நல்ல ஒரு கடவுளுக்கோ உன்னை வந்து அந்த புத்தியை உருவாக்கி அங்கே அனுப்பிச்சு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு வந்து
நீ வந்து அது பரிகாரம்ன்ற ஒன்றும் கிடையாது, அதான் வழிபாடு. அந்த வழிபாடு செய்யும்போது நமக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அது என்னன்னா, நீ போய் ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, நம்ம லைஃப் ஃபுல்லாக நமக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களோட பிரச்சனைகள், உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சிரத்தியாக அந்த வழிபாடு எந்தெந்த தெய்வங்களுக்கு, எந்தெந்த மகான்களுக்கு எப்படி நீ போய் சிரத்தியாக நீ வழிபடணும், அவங்க கூட நீ போய் நெருங்கி அவங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தணும்னா உனக்கு உடல், மனம், பார்வை, எண்ணம் எல்லாம் ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைஞ்சு அந்த இடத்துல நீ அங்கே போகும்போது அதோட ஆற்றல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உணர்த்தும், சொல்லும். உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்லுவாங்க. உன்னுடைய எதிரிகளாம் உன்னை பார்த்து ஓடுவாங்க. ஏன்னா அந்த ஆற்றல் உடம்புல பட்டுச்சுன்னா உன்னுடைய ஆற்றலுடைய தன்மை வந்து மாறும். ஏற்கனவே அந்த தன்மை உங்கள் பிரச்சனை வேதனை, பயம், கோடைத்தனம், அறிவின்மை, யோசிக்கிற திறன் கிடையாது, பதட்டம், இதெல்லாம் இருக்கும். அந்த ஜீவசமாதி, அந்த மகான்கள், இந்த குருமார்கிட்ட ரொம்ப உண்மையான குருமார்கள் கிடைச்சா அவங்க பெரிய வராது. அவங்க என்ன பண்ண, நீங்கள் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே படும்போது அவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு சொல்ல வர்றத மானசீகமாக இல்லை நயன தீட்சையா பார்வையால் அவங்கள வந்து உங்களுடைய பார்த்தாலே உங்களுடைய அந்த எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை பார்வைகள், எதிர்மறை கேள்வி, செவியில் கேள்வி கேட்கறது, இது எல்லாமே மாற்றம் உண்டாகும். அப்போ நமக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சி, அந்த காந்த சக்தி, இறை காந்த சக்தி ஆற்றல் வந்து நமக்குள்ள உடம்புல ஊடுருவி நம்மளையும் அந்த ஒரு திடகாத்திரமான என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு வருது. இப்படி தான் அது வந்து நடக்குது. என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தேன். மற்றவங்கெல்லாம் எனக்கு நான் அது பெருசாக எடுத்துக்கல, அது குறையும் சொல்லலை, அது தேவையில்லை. நான் நிறைய பேரை வந்து நிறைய ராமாயணம், மகாபாரதம், அதே மாதிரி நம்ம இந்திய பாரம்பரிய கலாச்சார சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் மனிதன் எப்படி வாழ்வியல் வாழணும், இந்து மதத்தை அப்படின்னு சில சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மதத்துக்கு சொன்ன மாதிரி நம்ம மதத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அது வழிபடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வழி. மனிதன் வந்து அவனுடைய கர்மாக்களை தீர்த்துக்கிட்டு இறைத்தன்மை அடைகிறதுக்கு பல வழிகள் இருக்கும், ஒரே வழி கிடையாது. வள்ளலார் இப்போ போகர் இருந்தார். போகர் வந்து அவர் ஒரு நிலையில ஒரு பாதையில் அவர் போய் அவர் ஐக்கிய மாட்டார். அதே மாதிரி வள்ளலார் இருந்தார், அவர் ஒரு மாதிரி போயிட்டார். இப்போ விவேகானந்தர் அவரும் ஒரு பாதையில் போய் அவர் போயிட்டார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை, ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு கொள்கையோட தான் வாழ்ந்திருக்காங்க. எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்து தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சதுன்னா மக்கள்கிட்ட எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து அது கிடைக்கல. அந்த நம்பிக்கையை அவங்க கொடுக்கல. அவங்க ரொம்ப நம்பிக்கை துரோகம் தான் மக்கள்கிட்ட எதிர்பார்த்துருக்காங்க எல்லாமே. அவங்க எவ்வளோ நம்ம மனிதர்களை திருத்தி, நீ வந்தது இந்த வழிதான், இதுக்கு தான் வந்திருக்கு, அவங்க கர்மாக்களை தீர்த்துக்கோ அப்படின்னு. இது என்னடா அது இப்படி சொல்றாரு, ஆன்மீகம்னா அப்போ குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இதுக்கு காட்டுக்கு போயிடணுமா? அதெல்லாம் கிடையாது. நீ வந்து சராசரி மனிதன் எப்படி வாழ்றான் அந்த வாழ்க்கையை வாழ். உனக்குள்ள நீ பார்க்கணும், உனக்குள்ள நீ யாரு, நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் செய்யணும், நமக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன முடிச்சுட்டு எங்க போகணும். அதுக்கு தான் ஆண்டவன் அறிவுன்னு தனியாக கொடுத்துருக்கான், அந்த மனசை இயக்கிறதுக்கு. மனம் வந்து அது அலப்பாயம். இந்த பூலோகத்தில், இந்த மாயா உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கணும், செய்யணும், ஆசைப்பட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து தடங்கள், அது கண்ட்ரோலே கிடையாது. அது இஷ்டத்தை நீங்கள் விட்டீங்கன்னா கண்ட்ரோல் கிடையாது. அதை அடக்கிறதுக்கு தான் தியானம் பண்ண சொல்கிறது, யோகா பண்ண சொல்கிறது. அதை அடக்கணும், மனம் அடக்கணும். மனம் இல்லைன்னா எதுவும் நடக்காது. மனமே தான், மனம்தான் உனக்கு எல்லாமே. மனம்தான் பணம் தர்றது, மனம்தான் வாழ்க்கை அமைக்குது. ஆனால் அது இஷ்டத்துக்கு கொடுக்காது. நீ உனக்கு தேவையானதை எப்படி பயன்படுத்தி அதை ஒழுக்க நெறியோட அறிவை கொண்டு சிந்திச்சு உன்னை பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் அதில் இருக்கணும். நம்ம ஃபேமிலியும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஆத்மாவை நீ சந்தோஷமா வச்சு. ஆத்மாவுக்கு வந்து ஆசை பாசம் அதெல்லாம் கிடையாது. ஆத்மாவுக்கு அது அடுத்த பிறவி எடுக்கிறது. இந்த பிறவி இது வந்திருக்கு இந்த உடம்புக்கு, அவ்வளோதான். நீ பண்ற அட்டகாசம், நீ பண்ற குத்தெல்லாம் பார்த்துச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்காது அந்த ஆத்மா அந்த உடம்புல, அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன்னா நீங்க தவறு பண்றதோ
பல பிரச்சனைகள், வார்த்தைகள், சில விஷயங்கள் எல்லாம் நீ தப்பு பண்ணிட்டே வந்து அதே நோயா மாறிடும். ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம், முதல் படி அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த ஆத்மா இந்த வீட்டுல நம்ம இருக்கிறதுக்கு சரி கிடையாது. இவன் இருக்கிற ஆட்டம்லாம் பயங்கரமா பண்றான், ஏதாவது வேலைக்கு ஆகுது. அது ஒரு நாளைக்கு பொறுத்து பார்க்கும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு போயிடும். அடுத்த பிறவிக்கு அது போயிட்டு இருக்கும். ஆத்மாவுக்கு வந்து அழிவு கிடையாது, இந்த உடலுக்கு தான் அழிவு. ஆனா அந்த ஆத்மா வந்து இந்த கர்மாவை கழிக்கணும்னா இந்த ஆரோக்கியமான உடம்பு கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு தேவை. உடம்பு இல்லாம ஆத்மா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆத்மா வந்து அது உடல் எடுக்கணும், இல்லைன்னா உடல் அந்த சட்டை மாத்துறது சொல்லுவாங்க சித்தடைய பாஷையில், சட்டை மாத்திக்கிறது. சில ஞானிகளா அவங்க அந்த ஆற்றல் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூமியில மறுபடியும் பிறந்து வரமாட்டாங்க, இன்னொரு உடம்பை எடுத்துப்பாங்க, இன்னொரு இடம்ப எடுத்துப்பாங்க. அவனுக்கு ஒரு அல்ப ஆயுளா இருக்கும், ஒரு எதோ இருக்கும், அந்த உயிர் போயிடும். ஆனா இவங்க போய் அதில் ஐக்கியமாயிடுவாங்க. அப்படி ஆனவங்க தான் நிறைய பேர் 40-50 வயசு மேல குடும்பத்துல திடீர்னு ஒரு சாமியார் ஆயிருது, ஒரு சித்தர் ஆயிருது, ஒரு பிச்சைக்காரன் ஆயிருது, அப்படி மாறிடும். புரியுதுங்களா? ஆனால அந்த குடும்பத்தை விட்டு போகுது அதெல்லாம் கிடையாது. நீ வாழு, இந்த வாழ்க்கையை வாழு. நல்லதும் கெட்டதும் இந்த பூமியில இருக்கு, சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில தான் இருக்கு. அதை அனுபவி, ஆனா நேர்மையை அனுபவி. எப்படி வந்து பால்ல தண்ணி கலந்து வச்சா அன்னப்பறவை என்ன பண்ணும், பாலை மாத்திரம் உறிஞ்சி சாப்பிட்டு தண்ணி விட்டும், அது மாதிரி அந்த பழக்கத்துக்கு நீ வரணும் அப்படின்ட்டுதான். இல்ல லட்சம் ஆண்டுகள் அது மாதிரி ஆண்டுகளும் இந்த முனிவர்களும் குருமார்களும் சித்தர்களும் தவம் கடந்து அவர்கள் வந்து சித்த மூலிகைகள், இயற்கையோட பிரபஞ்சத்தோட அடக்கி ஆளக்கூடிய சக்தி, அது கூட பேசி மக்களுக்கு நோய் நொடிகள் தீர்றதுக்கோ அவங்க மனோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்றதுக்கோ மூலிகை எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. மக்களுக்கு தான் எல்லாமே இந்த பூமியில். எப்படி வந்து இந்த பூமியை இந்த இறைவன் ஒருவன் பரமாத்மா இருக்குன்னு சொல்றாங்களோ, ஒவ்வொருத்தர் நம்பிக்கை இருக்கும், ஒருத்தர் நம்பிக்கை இருக்கு, அது விட்டுரும். ஏதோ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, ஒரு இயற்கையாக. அது எப்படி புல் பூண்டு ஜீவராசி ஓரறிவுப்படுத்துது, ஈரறிவுப்படுத்துது, ஐந்தறிவுப்படுத்துது, நிலம் காற்று பஞ்சபூதங்கள் எப்படி படுத்துது, அதே மாதிரி மனிதனும் படைச்சு விட்டுருக்காரு. அவ்வளவுதான். அந்த பரிமாற்ற வளர்ச்சியில அது ஒன்று வந்துட்டு வருது இந்த பூமியில. அப்ப ஆத்தல் அழித்தல் ரெண்டு விஷயம் நடந்ததா இருக்கு, நமக்கு தெரியாது. நம்ம எங்க இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில இருக்கிறோம். நம்மளை சுத்தி நம்ம சூழ்நிலையை பொறுத்து நம்ம அறிவாளியா இருக்கிறதா, மகானா இருக்கிறதா, சித்தரா இருக்கிறதா, அந்த சூழ்நிலை பொறுத்துதான் அமையுது. இப்படிதான் மனித வாய்ப்பு. இப்ப மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மனிதர்கள் இறைவனுடைய பார்வை வெளிப்படுத்தினா எல்லாருமே ஆசைகள் அதிகமாயிடுச்சு, பேராசைகள் அதிகமாயிடுச்சு. என்ன காரணம் கேட்டினா, ஒரு குறிப்பிட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனுக்கு அவ்வளவு ஆசை கிடையாது. ஆசை என்ன? சாப்பாடு, 3 வேளை சாப்பிடணும், ஏதோ உழைக்கணும், மற்றபடி எந்த சிந்தனையும் அவ்வளவு இருக்குது இல்லை. கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், 4 பேர் நல்லா சொந்த பந்தம் பேசணும், தேனில உட்காந்து கதை பேசுறது, ஜாலியா சந்தோஷமா இருக்கிறது, கிண்டல் ஏகத்தால இப்படி ஆத்மா சந்தோஷம் தான். அவன் 100 வருஷம் 110 வருஷம் 120 வருஷம் பெரியவங்க வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இந்த அறிவு இந்த இதெல்லாம் கிடையாது. இந்த படிப்பறிவு, இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றம் இதெல்லாம் கிடையாது. எதுவுமே இல்லாத நல்லா சந்தோஷமா 100 வருஷம் ஆடுறாங்க. இப்ப தடிக்கு வந்து இப்ப நம்ம ஒரு செகண்ட்ல போன் பண்ணி அமெரிக்காவுக்கு பேசலாம், அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும். ஏன் வந்து மனிதனுக்கு நோய் வருது, இவ்வளவு பிரச்சனைகள் வராங்க, எல்லாமே பிரச்சனைகளே இருக்கிறாங்க. இப்படி பிரச்சனைகள் மனிதனுக்கு வந்து ஜனத்தொகையில வந்து எல்லாருக்கும் மனங்கள், எண்ணங்கள் எல்லாமே மாறிடுச்சு. தற்காத்துக்கிறதுக்கும் அவனை காப்பாற்றிக்கிறதுக்கும், இது முக்கியத்துவமா பணம் சம்பாதிக்கிறதுக்கும், இப்படி ஓட்டமா ஓடி 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 இந்த மனம், அந்த உடல் உஷ்ணமாகி அவன் ஆயுட்காலம் கம்மியாகுது. ஆரோக்கியம் இல்லாம உணவு உண்டு அவன் வாழ்க்கைய தரத்தையும் கெடுத்து ஒரு வயசான காலத்துல இயற்கையா மரணம் அடையாமல் நோய் நொடியினால் சில உறுப்புக்களை வந்து எடுத்து இப்படி வந்து சித்தராதப்பட்டு வாழ்ந்துருக்கான். அப்போ மனம் போன போக்குல மனிதன் போயிட்டே இருக்கிறான். அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எங்களா மாரி லட்சம் கோடி பேர் வந்தா கூட அவங்களை வந்து திட்ட முடியாது. அடுத்து அவங்க போறால கண்டி நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம், எதுக்கு பிறந்திருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தெரியுதில்லை. அப்ப என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? மனிதன் ஒழுக்கமா கட்டுப்பாடு, உதவி பண்ணலாம், உபத்திரம் பண்ணாம இரு, கெட்ட எண்ணங்களை நினைக்காத, நன்றி விசுவாசத்தோட இரு. அப்பதான் நம்ம உடம்புல உஷ்ணம் கம்மியாகும், அந்த டென்ஷன் கம்மியாகும், ரத்த சூடு கம்மியாகும், நல்ல எண்ணங்கள் ஏற்படும், நல்ல பார்வை ஏற்படும், நல்ல உதவி மனிதனை மதிக்க வேண்டி வரும்.
மனிதன் மனிதன் நம்ம சொல்றோம், மனிதனே தான் இறைவன். அதுதான் உள்ளுக்குள்ளேயே நீ பாரு உன்னை அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார் அந்த இறைவன், பரம்பொருள், பரமாத்மா இருக்கார் உள்ளே. அது தேட தெரியல, அதுக்கான நேரம் கிடையாது. எதுக்கோ நேரம் செலவு பண்றாங்க. இப்படி இருக்காங்க. நாங்களும் துல்லியமா பாக்குறோம் ஒரு மனிதனோட குண அதிசயம் எப்படி பாருங்க துல்லியமா. இப்ப நீங்க வீடியோ பாக்கனா நம்ம வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். அதை பார்த்தவங்களாம் இப்போ 1000 பேர் பார்த்துருக்காங்கன்னா 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவான், 2 பேர் கமெண்ட் பண்ணுவான். அப்ப இதுல இருந்து இருக்குது மிச்ச பேர்ல என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ பேர் பொழுதுபோக்கு ஏதோ ஒருத்தர் சொல்றான்னு பாக்குறேன், அவ்வளவுதான். இந்த உதாசீனம். இது யார் பொறுப்பு? நீதான் பொறுப்பு. அப்ப அந்த ஒழுக்கின்மை, அந்த பற்று இல்ல. சதா காலம் உன்னை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்க, நீ சம்பாரிச்சது நீ நினைச்சிட்டு இருக்க, நீ சம்பாதிக்க போறது நினைச்சிட்டு இருக்க, உன் உடலை நீ கவனிக்கிறது இல்லை. மாய உலகில நீ வாழ்ந்துட்டு அடுத்த பிறவி நீ இப்படிதான் நீ பிறக்க போற, இப்படிதான் வாழ போற, நரக வாழ்க்கையா இருக்கும் சொன்ன உனக்கு பயம் இருக்கணும். அடுத்த செத்தா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியம். அப்படி மக்கள் வாழ்றாங்க, மனசை தேத்திக்கிட்டு வாழ்றாங்க. அது அவங்களோட விருப்பம். அதனால உங்க கண்ணு முன்னாடி உதாரணம் யாரும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்க கண்ணு முன்னாடி உங்க முன்னோர்கள் பெரிய பெரிய ஆள், முன்னோர்கள் சொந்தக்காரங்க கிடையாது. இந்த உலகத்துல யார் யார் பெரிய மனிதராக வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கை வரலாறு நீங்க பாருங்க. எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வந்தாங்க, போகும்போது என்ன எடுத்துட்டு போனாங்க, இருக்கும்போது அதெல்லாம் இருந்தும் ஏன் அவனுக்கு கொடுக்க மனசு வரல, எதுவுமே இல்லை அவனுக்கு கொடுக்க மனசு வருது. சரி எதுவுமே இல்லையே அவனுக்கு ஏதோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இறைவன் கொடுத்தா அவனும் அந்த வேலையை தான் பார்க்கறான். அப்போ என்ன இதுல மனிதனுக்கு நம்மளோட இன்னொருத்த முன்னேறிட கூடாது. போராம குணம் இயற்கையாவே அந்த மனசுல இருக்கு. இந்த குணங்களை அடக்கணும். நீ இந்த குணங்களை அடக்கினாதான் நீ குணசீலனா மாறலாம். போராமை, ஏமாத்துதல், கலகமூட்டுதல், தொழில நேர்மை இல்லாது, சாதாரண விஷயத்துக்கு போய் பேசுறது, இதெல்லாம் நம்ம குண அதிசயங்கள்ல இருக்கும்போது அது ஒண்ணு இல்ல ஒண்ணு அப்படி சமயம் கிடைக்கலன்னு தான் வண்டி பார்த்துட்டு இருக்கேன். நான் நல்லவன், நான் கஷ்டப்படுறேன், நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல, என்கிட்ட கையில காசு இல்லை. என்ன பண்ணுது, ஆண்டவன் எனக்கு கொடுத்தான்னு வச்சுக்க, டெய்லி நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம். ஆனா ஆண்டவன் கொடுத்தான்னு வச்சுக்க 10 பைசா ஐய மாட்டான். ஏன்னா கடவுள் ஒன்று கேட்க மாட்டாரு, ஏன்னா கொடுத்தான செய்யலாம் கேட்க மாட்டாரு. கொடுத்து பாப்பாரு, உன்னை எப்படி போடுன்னு தெரியும். நீயே அழிச்சிருவான். அவரெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க வேண்டியதில்லை, அவனே அழிச்சிருவான். எப்ப அந்த குணம் இருக்குதோ அவனுக்கு அது நடக்கும். நீ எதை செய்ய அது உனக்கு சேரும். அப்படி இருக்கிறாங்க. மாதிரி நான் இதெல்லாம் அனுபவமான அனுபவிச்சோம் ஒரு விஷயம். அது ஆண்டவன் எனக்கு என்னவோ தெரியல, எல்லா விஷயங்களும் அனுபவங்களாவே எனக்கு சுயம்பாவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். நான் எந்த புத்தகங்களோ எந்த வேதங்களோ படிக்கல. என் வாழ்க்கை என்னது அதுல இருக்குது. நிறைய யூடியூப்ல எல்லாம் பேசும்போது வேதங்கள் பேசும்போது சொல்றாங்க, கருத்துக்கள் சொல்லும் போது ஒரு கதையா சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னுடைய பசி, ஆன்மீக பசிக்கு இது வரைக்கும் சரியான தீனி போறதுக்கு யாருமே இல்லை. லாஸ்டா பார்த்தா அவங்களோட நம்ம தான் நல்லா சொல்றோம் போல் தெரியுது அப்படின்னு தான் வருது. இதுல ஆணவம் கிடையாது. ஏன்னா இது எத்தனோ வேதங்கள் இதெல்லாம் கதைகள்லாம் எத்தனோ ஆண்டுகள், எத்தனோ 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை எழுதி வச்சிருக்காங்க. மனிதர்களை பக்குவப்படுத்தணும், ஒருமைப்படுத்தணும் அப்படின்னு அதுல உருவாக்குனதான் அந்த மதம், ஜாதி, லொட்டு லொசுன்னு ஏதோ பண்ணி விட்டாங்க. அப்ப இன்னைக்கே இவ்வளவு அறியாம இருக்கிறாங்களே, அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க? அப்ப அன்னைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கதைகள், ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள் இதெல்லாம் ரிஷிகள், மகான்கள் சொல்லியிருக்காங்க. கரெக்ட், நான் அதை தப்பெல்லாம் குறையெல்லாம் சொல்ல. அன்னைக்கு அது கரெக்ட். இன்னைக்கு அது எடுபடுமா? ஒருவேளை தான் எடுபடும். அதே ஸ்டேஜில் இருக்கும் மக்களுக்கு நம்ம எங்களுக்கெல்லாம் அது அவ்வளவு தூரம் உதவக்கூடாது. ஏன்னா முக்கிய கரு என்ன, யார் என்ன எந்த பாதையில் எங்க போனாலும் எங்க நிக்கணுமோ, அது எங்க போய் முடியணுமோ, அதுக்கு அடுத்தது அது எந்த இடத்துல பயன்பட நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அது நமக்கு சரியான அந்த கேள்வி அதுக்கப்புறம் கேள்விக்கு அது பதில் இந்த பூமியில எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஏதாவது சொன்னா யார் என்ன சொன்னா ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஒரு வள்ளலார் உதாரணம் சொல்றாங்க, ஒரு திருமூலர் உதாரணம் சொல்றாங்க. இப்படி உதாரணம் சொல்லி கதையை, மற்றவங்களுடைய கதையை தான் இவங்க சொல்லலாம். கண்டி தான் உணர்ந்தது, நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி நான் அனுபவிச்சேன், என் அனுபவத்தை நான் சொன்னோட சந்தோஷம். அப்படி கிடையாது.
இவங்க என்ன சொன்ன நேரவே நான் கடவுளை பார்த்தேன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் கடவுள்லாம் பார்த்த கிடையாது, நானும் பார்த்த கிடையாது. ஆனா உணர்ந்திருக்கேன். என்னுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து, என்னுடைய இறைசக்தியை பொறுத்து, நான் ஏதோ இருக்கிற ஒழுக்கத்தை பொறுத்து எனக்கு சில விஷயங்களை உணர்த்திருக்காரு. ஆனா நான் இந்த சக்தி, இந்த உணர்வு இதெல்லாம் உணராத முன்னாடி சாதாரண மனிதனா இருக்கும்போது என்னுடைய கர்மாக்கள் என்னென்ன இருக்கோ அந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்கும் சில கடமைகளை நான் நிறைவேற்றுறதுக்கும் என்னுடைய இது வரைக்கும் என்ன வழி நடத்திருக்கேன். நானே எதுவும் பண்றதே கிடையாது. அவங்க நம்மளை வழி நடத்திட்டு போறாங்க. அவ்வளவுதான் என்னோட அனுபவம். எனக்கு குருநாதர் யாரும் கிடையாது. குருநாதர் எனக்கு என்னை தேடி வருவான்னு சொல்லியிருக்காங்க. நான் இது ஆணவத்திலேயே அதை சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருடைய அனுபவம் சொல்லதான் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் இப்படிலாம் இருந்திருக்குமா நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரும். எல்லா மனிதருக்கும் இறைவன் எங்க இருக்கார், நீயே இறைவன் உனக்குள்ளே இருக்கிறார், உள்ளுக்குள் நிற்பார். இவ்வளவுதான். எங்க போனாலும் சப்ஜெக்ட் அங்கதான் நிற்கும். ஆனால் என்னோட அனுபவத்தில் உணர்ந்ததில்லை. மகான்கள் சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஆத்மா ஆற்றலை மாறி மாறி பல உடல்கள் எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர்கள் வந்த விஷயத்தை, அவர்கள் பெற வேண்டிய விஷயத்தை பெற்றுக்கொண்டு காலத்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த ஆன்மீக பாதை கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள் ஒண்டிதான் இந்த சித்தர்கள் மகான்கள் பூமியில உண்மையிலே வாழ்றாங்களா, அவங்க எதுனா செய்யறாங்களா, யாருக்காக செய்ய போறாங்க, ஏன் இப்படி வருது அப்படின்னு அவங்க புரியும். சாதாரண ஆளுங்களுக்கு புரியாது. அப்போ இதான் இப்படிதான் இவங்களாம் நம்ம முன்னோர்கள் தான், நம்மளாம் சித்த பரம்பரை தான். ஆனா மனிதர்களுக்கு ஜாதி பேதம் மதம் வேதம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு அது சொத்து பாகப்பிரிவினை பண்ற மாதிரி பிரிச்சு வச்சு எண்ணங்களை மாத்தி ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. இன்னைக்கு மனிதனை ஒரே ஒரு கடுகளை கூட நம்புற அளவுக்கு மனிதர்கள் இல்லை. யாரை ஏப்பாத்தலாம், யார் எந்த டைம் கிடைக்கும், எந்த கேப் கிடைக்கும் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. எண்ணங்கள் அப்படி மாறிடுச்சு, அவருடைய தேவைகள் அப்படி ஆயிடுச்சு. அப்ப இங்க அவங்களுடைய மெஜாரிட்டி அதிகமாயிடுச்சு, நல்லவங்க மெஜாரிட்டி கம்மி ஆயிடுச்சு. அப்போ நல்லவங்களுக்கு இங்க ஈடுபடாது. அப்படி இந்த உலகோட பரிமாண வளர்ச்சி வளர்ந்துருக்கு. இது 30 வருஷம் கழிச்சு வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு யார நம்ம கதையெல்லாம் கேட்டுக்கிறோம், இவங்க 30 வருஷம் கழிச்சு நம்மள மாதிரி புலம்பின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு கூட கீழே பிறந்த ஜென்ரேஷன் வேற மாதிரி மோசமா இருக்கும், ரொம்ப அநியாயமா இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. இதுல இருந்து ஏன் இப்படி எல்லாம் வருதுன்னா, நீ யாரு நீ உணரல. நீ யாரு, உனக்கு யாரு இயக்குறாங்க, உனக்கு யாரு உதவி பண்றாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி செய்யற ஒரு தெய்வமோ ஒரு மகான் ஒரு சித்தர் அவங்க இல்லாம இந்த பூமியில கண்ணுக்கு முன்னாடி இல்லாம இருக்கலாம். இல்லை இப்பயும் நேரா நீங்க பேசி பழகக்கூடிய குருமாரா இருக்கலாம். கண்டிப்பா நடக்கும், அது கண்டிப்பா நடக்கும். அது இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த உதவி அவங்க செய்யலைன்னா அவ்வளவு தூரம் அவங்க நல்லவங்க இல்லைன்னு அர்த்தம். தன்னோட குருவே தனக்கு உதவி செய்யலைன்னா அவன் நல்லவன் அர்த்தம். தன்னோட குலதெய்வம் அவனுக்கு உதவி செய்யல அப்படின்னு சொன்னா, அவன் குலதெய்வம் உதவி செய்யலைன்னா அந்த குடும்பத்திலயோ அல்ல அவரோ ஏதோ தப்பு பண்ணிப்பாரு, ஏதோ கர்மா பண்ணிருப்பாரு, கண்டிப்பா செய்யாது. நீ நல்லவனா இருந்தா உன்னை தேடி சொல்லுவாங்க குருமார்கள், உன்னை தேடி தேடி உதவி பண்ணுவாங்க. உன் குலதெய்வம் தேடி தேடி உங்க உதவி பண்ணும். நல்லவங்கள உன்னை தேடி தேடி வருவாங்க. நல்ல விஷயங்களா நடக்கும். எப்பவுமே மனசு சந்தோஷமா இருக்கும். எதுக்கு? அந்த ஆத்மா சந்தோஷம் ஆச்சுன்னா நாளைக்கு அந்த ஆத்மா பிரவேசம் செய்யும்போது நல்ல ஆத்மாவை போயிட்டு அது தேவர்களோ மகான்களோ இந்த இயற்கையோடவோ இந்த பிரபஞ்ச ஆற்றலோட அதை கலக்கிறதுக்கு அது வழிவகுக்கு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீ இப்போ உழைச்சி நீ 3 வேளை சாப்பிட்ற, தெருவில் லோன்னு சுத்துற நாய் அடுத்த வேலை சாப்பாடு ஊர்ஜிதம் கிடையாது. அதுவும் சாப்பிட்டுக்குது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 குட்டி 10 குட்டி போட்டுன்னு தான் இருக்குது வாழ்க்கை. நம்மளோட நாயோட வாழ்க்கை தான் ரொம்ப பெருமையா பேசணும் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. மனிதனும் இந்த அளவுக்கு இதாயிட்டான். மனித நேயம் கிடையாது. ஆனா மனித நேயம் கிடையாது, உதவி கிடையாது. காரணம் அவங்க சொல்லி தப்பு இல்லை, நம்ம மனிதனுக்கு செஞ்சது. ஒருத்தன் ஒரு உதவி பண்றான்,
இப்போ ஒரு குரு இருக்காரு, இப்ப நானே இருக்குன்னு வச்சுங்க, நானே இப்போ ஒரு பேச்சு சொல்லலாம். நான் எதாவது வீடியோல பேசினா ஏதோ என்ன தாக்கிட்டா மாதிரி நான் யாரையும் பழி ஆரம்ப பேசுறேன்னு நினைக்கிறாங்க. அது அவங்க தப்பு. அவங்க ஒன்றும் தப்பானவங்க இருந்தால் தப்பா யோசிப்பாங்க. தப்பா யோசிச்சு அவங்களே முடிவு கேட்டு அவங்களும் ஒதுங்கி போயிடும். அவ்வளவுதான். நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது இறைவனுடைய சித்தம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து மேலே மட்டும் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வேற விஷயம். அப்போ எப்பவுமே திருடனாகட்டும், முள்ள மாதிரியாட்டும், எவனா இருக்கட்டும், அவனுக்கு தெரியும் நல்லா யாரும் தெரியும். நல்லவன் தான் கணக்கு பண்ண முடியாது. இவன் நல்லவனா கேட்டவனா, எது கண்ணாடி மாதிரி யார் போய் நின்றாலும் அவன் பிம்பத்தை காட்டும் நல்லவனுக்கு. ஆனா கெட்டவன் அப்படி கிடையாது. கெட்டவனுக்கு தெரியும் இவன் நல்லவன் கெட்டவன், இந்த விஷயத்துல இவன் கெட்டவன், அந்த விஷயத்துல அவன் நல்லவன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்படி மனிதர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அப்படின்னு அப்போ இந்த நம்ம இறந்தவங்க நம்ம கூட இருந்த முன்னோர்கள் சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம்னா 20 சொல்லுவாங்க. ஏன்னா சாம சொல்லுவாங்க, அவனா நான் என்னை பண்ணிட்டல, என்னை ஏமாத்திட்டல, என்னை நம்பி தர மாட்டல, மாவனம் 27 ஜென்மங்களுக்கு குடும்பத்துல மாவனம் இப்படி வாழுடா அப்படி சாப்பிடுவேன். அப்போ இந்த 27 ஜென்மத்துல நம்ம முன்னோர்கள் யாராரு நம்ம மேல போயிருக்காங்க, அதுல எந்தெந்த ஜீவாத்மா முக்தி அடங்கி போயிருக்கும், அடையாளத்துக்கு இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் நம்ம செய்யற விஷயம் எல்லாம் தெரியும். அவங்களே நம்ம குடும்பத்துல நமக்கோ மற்றவங்களுக்கோ குழந்தையா பிறக்கும். இதே குடும்பத்துல இந்த கர்மாவை கழிக்கணும், இல்ல ஆசபாசங்களை நிறைவேற்றிக்கணும்னா மறுபடியும் பண்ணுவோம். அவங்க அப்ப நம்ம உதவி பண்ணுவோம். நிறைய தத்துவங்கள் இருக்கு, நிறைய காரணத்துவம் இருக்கு. இப்போ ரொம்ப நீங்க விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா மனசு இறங்கி வரணும். மனசு வராது அவசியமா. இந்த லைவ் வாழ்க்கையில, இந்த ஆடம்பர வாழ்க்கையில, இந்த மாய உலகில இந்த மனசு ரொம்ப மயங்கமாயிடுச்சு. இந்த தகவல் தொடர்பு அதிகமாகி கையில இருக்கு எல்லா விஷயங்களும் அவ்வளவு சந்தேகப்படும். நீ கெட்டதா இருந்தா கூட நீ அது உண்மையில நம்பிக்கையா இருந்து நீ பண்ணாதான் அது நடக்காது. இப்போ திருடுறது கெட்ட பழக்கம். ஆனா திருடணும் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி நம்பிக்கை, நம்ம திருடிடுவோம்ட்டு அவன் நம்புறான். அதை நம்பினாதான் அந்த வேலை நடக்குது, இல்லைன்னா நடக்காது. சந்தேகம் வந்துச்சுன்னா டவுட் மாட்டிப்பான். உன்னுடைய எல்லாம் மாற்றம் மாறும். அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம வெளி உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நம் உடலுக்கும் நம் மனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ நான் மனுஷனா பண்ண சம்பாதிக்கிறேன் நான் இருக்குன்னு சொல்லிட்டு திமிரிலையோ ஆணவத்திலேயோ இருந்தா ஆவாது. அதே மாதிரி எவன் ஒருத்தன் ஆணவம், போராமை, பெரியவனுக்கு மரியாதை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் அவனுக்கு இறைவன் வரமாட்டேன், சிவன் வரைய மாட்டாரு, வரமாட்டேன். அந்த ஆன்மீகத்துல உள்ளே போக முடியாது. நீ என்னதான் கோயில் குளம் ஜீவசமயம் எங்க போனாலும் அவனுக்கு பண்ண மாட்டாரு. உன் மனசு சொல்லணும், நம்ம நல்லவன் தான், நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம், எல்லாம் யார் யார் கொடுக்கணும் மரியாதை கரெக்டா கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு உதவியை நம்ம ஒருத்தர்கிட்ட பெற்றோம், அதுக்கான நன்றி நம்ம விசுவாசத்தை நம்ம காட்டியிருக்கிறோம் அப்படின்னு உன் மனசு சொல். நீ போய் எல்லாம் பண்ணிட்டு கூட இருக்கவங்களையும் சரியா பாத்துக்கிறது இல்ல, கூட இருக்கவங்களுக்கும் பண்றது, வார்த்தையால வஞ்சிக்கிறது, வார்த்தையை கொடுத்து காப்பாற்ற போடுறது, நம்பிக்கை துரோகம் பண்றது, குருமாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது, அவங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி பண்றது, சில விஷயம்லாம் பண்ணாங்கன்னா அவங்க கர்மா வாங்கிடுவோம். வெயிட்டா வாங்கி அவங்க உட்காந்துன்னு தத்தக்காமத்துக்கான வாழ்க்கை ஓட்டி நானா சீரமா சீரஞ்சி நோய் நொடி நரகலோகத்துக்கு போயிடும். அப்படிதான் அது காண்டத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி எல்லாம் போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் இவ்வளவு தூரம் எங்க நேரத்தை செலவு செய்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் போட்டோம். ஆன்மீகத்தை இது மாதிரி சொல்றவங்களுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. சொன்னோன்னு விதி ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏதோ 4 பேர் நம்ம நல்லது நடக்கணும். நீங்க நினைச்ச சாமி ஒரு வார்த்தை நமக்கு நல்லது சொல்லியிருக்காரு, நம்ம பிரச்சனைக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்துருக்கு, இல்ல நமக்கு ஒரு தைரியம் வந்துருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா அதுல ஒரு புண்ணியம் எங்களுக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த ஆண்டவன் நினைப்பாரு, இவனை பூமிக்கு இவன் அமைச்சது ஏதோ ஒரு 4 விஷயம் நல்லது பண்ணியிருக்கான்பா, இவன் அட்லீஸ்ட் ஒரு மனிதனாக ஒரு 10% வாழ்ந்துருக்கிறான், இவன் அடுத்த வாட்டி பூமிக்கு அமைச்சா வாழ தகுதி உடையவனா இருப்பான், முழு தகுதி உடையவனா தன்னை மாத்திப்பான், யாருக்கு எந்த தொந்தரவு இருக்காது அப்படின்னு ஆண்டவன் அவன் கருணை காட்டுவான். சிவன் எதை கேட்டாலும் கொடுத்துருவாருன்னு சொல்றான் ஆன்மீகவாதியும். சிவன் எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆனா அந்த போராமை, பொச்சிருப்பு, வர்க்கர குணம், இந்த கெட்ட குணம் தான் உனக்கு கிட்டே உன்னை அலோவ் பண்ண மாட்டேன். நீ வரலாம் போலாம் கோயிலுக்கு, உனக்கு அந்த ஆற்றல்லாம் பண்ண முடியாது, செய்ய மாட்டேன். அதுதான் உண்மை. அதுதான் கிரகங்களை வச்சுட்டு உங்களை சோதிக்கிறாங்க.
இந்த 7.5 சனி, குரு கெட்டு போச்சு, சனி கெட்டு போச்சு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஜாதகம் சொல்லு. இப்படி வச்சு பனிஷ்மெண்ட் வரும். அதனால மணி 2 கட்டானா வாழ்ந்துக்கலாம். நீங்கள் உங்களை மாத்தீங்க. இயற்கையோட ஒன்றி ஆன்மீகம் இல்ல ஆன்மீகம் கூட விட்டுருங்க. இயற்கையோட ஒன்றி நீ மனிதாபத்துக்கு வாழுங்க. அதே மாதிரி இந்த பூமியில வேணா சட்டத்திட்டத்தோட சட்டத்திற்கு உட்பட்டு அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் நீங்க வாழ முடியும். இதுவும் நம்மள 2 கட்டா வாழ்ந்ததுன்னா கொஞ்ச நாள் ஆகும். எதனா மாட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காரு. உங்களை யாரும் உதவி எல்லாம் பண்றதுக்கான வரமாட்டாங்க. உதவி பண்ணா உபத்திரம் தான் வரும். அதுதான் வாழ்க்கை. அப்படிதான் ஓட்டு. அப்போ உங்களுக்கு உதவி பண்றதுக்கு உங்க குலதெய்வம், நீங்க கும்புற குருசாமி, நீங்க கும்புற முன்னோர்கள் இவங்க இருக்காங்க. அதெல்லாம் நீ கண்டுபிடிக்கும். இப்ப எல்லாம் மறந்துட்டாங்க. நிறைய பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு குலதெய்வம் நேரம் தெரியாது, உங்க முன்னோர்கள் என்ன தெரியாது. அதெல்லாம் பசங்க சொல்றதுக்கு நேரம் இல்லை, கேட்கறதுக்கு நேரம் இல்லை. பரபரன்னு ஓடுறது அப்படி ஓடுறான். இன்னைக்கு டிவியில என்ன சொல்றான் அதான் பார்ப்பான். அவன் அப்படியேதான் ரியாக்ட் பண்ணுவான். எப்படி அவன் நடிச்சு நாடகத்தை உருவாக்குறானோ அதே மாதிரி குடும்பத்துல இவங்க நாடகம் நடிக்கிறாங்க. அதான் பிரச்சனை பெஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி ஓடிடுது. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடும். நல்ல ஒரு சித்தமார்கள், நல்ல குருமார்களை தேடுங்க ஃபர்ஸ்ட். அவங்க தான் அவங்க வழி காட்டுவாங்க. நேருக்கு நேராக பேசக்கூடிய தெய்வம் அவங்க தான். நேருக்கு நேராக பேசக்கூடிய தெய்வம் தான். அவங்க வழி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கை பாதையோ, ஆன்மீக பாதையோ, வாழ்க்கை பாதையோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்க சேஃப்டியா பாதுகாப்பான ஒரு ஆத்ம பிரயாணம், வாழ்க்கை பிரயாணம், இந்த சமுதாயத்துல நல்ல பேரோட இந்த ஆத்மாவுக்கு பரவாயில்லப்பா, இந்த வாழ்ந்தான், போனான், இருந்தான், சந்தோஷம், நல்லது, அந்த ஆத்மா நல்லா இருந்தாங்க அப்படின்னு அந்த வார்த்தை, இந்த பிரபஞ்சத்துல அந்த வார்த்தை பிரதிபலிச்சுட்டே இருக்கு. அதுவும் சமுதாயத்துக்கும் உன்னுடைய சங்கதிகளுக்கும் நல்லது செய்யும், நல்லது நடக்கும். அதுதான் சொல்றது. எதுக்கு வாழ்த்தணும், பெரியவங்க வாழ்த்தணும் சொல்றாங்க. சில பேர் அப்படி கிடையாது. குருமார்கள் வேலை பேசிக்கிறாங்க. பணம் அவர்கிட்ட போய் கேட்க, அவரே பணம் வேணாம்னு சொல்லிட்டு, குடும்பம் வேணாம் சொல்லிட்டு சித்தருங்கெல்லாம் போய் தனியாக உட்காந்து அவங்ககிட்ட போய் பணம் கொடுன்னு கேட்கறாங்க. பணம் மனுஷன் அடிச்சது நோட்டு அப்படி கேட்கறாங்க. அறியாமை. அவங்க போக போறது கிடையாது. சொன்னாங்க எங்களுக்கும் பணம் தேவைதான். எங்களுக்கு அடிப்படை செலவுகளும் பணம் தேவைப்படுது. தேவைப்படாம இருக்கு. இந்த பூமியில வேணா பணம் தான், அந்த பூமியில வேணா பணம் தேவையில்லை. அருள் உலகத்துக்கு பணம் தேவையில்லை, பொருள் உலகத்துக்கு பணம் தேவை. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் இல்லை. இது பிரிக்காம தெரியாம இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி சில மேடையில பேசுறவங்க, சில கருத்துக்களை பேசும்போது நியாயம் இதெல்லாம் கரெக்டா பேசுறாங்க. ஆனா அவங்க அப்படி இருக்காங்க பார்த்தா இல்லை. அப்ப அதை ஃபாலோ பண்றான்னு நினைப்பான். இவரே சரி கிடையாது, இவர் புத்திமதி சொல்றான்னு நினைப்போம். நீங்க அப்படி எடுக்கக்கூடாது. அவர் என்ன மூலம் அவன் சொன்ன கருத்துக்கள் கரெக்டா இருக்கா, அந்த கருத்தை நீ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அதுதான் ரிஷி மூலமா நதி மூலமா கேட்க கூடாது சொல்லு. கெட்ட பின்னுதான் ஞானி. ஒரு ஞானி தான் அவன் பின்னாடி பேக்ரவுண்ட்ல எவ்வளவு அசிங்கமெல்லாம் பண்ணியிருப்பான், எவ்வளவு கெட்டதெல்லாம் பண்ணியிருப்பான், செஞ்சிருக்கான், அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் அவனுக்கு நல்லது எதுவும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இப்படி வந்துடலாம். இப்படி இருக்கு. இதுதான் மனுஷனோட வாழ்க்கை. உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு, உங்க முன்னோர்களை அந்த அமாவாசை அது போற நேரத்துல அந்த குலதெய்வம், அந்த முன்னோர்கள் வழிபடுற சில இதெல்லாம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க விழுந்து அதிலே இருக்கக்கூடாது. அவங்க அடுத்தது ஆத்மா அடுத்த பிறகு எடுத்து போறவங்களை பிடிச்சி நீங்க இது பண்ணக்கூடாது. அதுக்கும் சில கட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. அந்த ஐதீகங்கள்லாம் இருக்கு. ஐதீகங்கள்லாம் நீங்க கடைப்பிடிங்க. அதுல என்னன்னா கெட்டு போறோம் நம்ம ஒண்ணும் கிடையாது. அதனால உங்களை யார் காப்பாத்தாங்கன்னா உங்க குலதெய்வம், உங்க முன்னோர்கள், அவங்களுடைய அனுமதியோட தான் மற்றவங்க உதவி செஞ்சு நீங்க இது பண்ணீங்க. உதவி செய்யறீங்களே எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. நன்றி விசுவாசத்தோட நன்றியோட இருக்கணும். நன்றி தான் மெயின். உங்க கடமை நீ கரெக்டா செய். சொன்ன வாக்கை காப்பாத்துங்க. மெயின் வாக்கை காப்பாத்தணுங்க. அதாங்க மெயின். எவன் அந்த வாக்கை காப்பாத்தினா அப்பதான் ஆன்மீகத்தில் நுழைய முடியல. ஏதோ பேருக்கு சொல்லிட்டோம் போயிட்டோம் பார்த்துக்கலாம் சொல்லலாம். காலத்தை அவன் கடத்துறானோ, நேரத்தை அவன் தவற வர்றானோ அவங்களாம் வேஸ்ட். அவன் கூட உங்க கூட இருந்தீங்கன்னா நீங்க முன்னேற மாட்டீங்க. உங்களையும் அவங்க திசை மாத்தி விட்டுருவாங்க. அவங்க எண்ணத்துக்கு மாத்தி விட்டு நம்மளை கவுத்து விட்டுருவாங்க. விளங்க விட மாட்டாங்க, விளங்க மாட்டீங்க. ஆனால காலத்தையும் நேரத்தையும் எவன் ஒருத்தன் அதை உதாசீனப்படுத்துறான், அதை கடத்துறான்னா அவங்ககிட்ட நீ உங்க பழக்க வழக்கம் கம்மி பண்ணி. ஏன்னா அவனுக்கு கர்மா அதிகமா இருக்குன்னா தான் அனுபவிக்கணும்னு இருக்கு. நீ ஒதுங்கிக்கிறோம். நம்ம பாட்டு ஒதுங்கிட்டு சைலண்டா மௌனமா நம்ம வேலையை பார்த்துக்கணும். அவ்வளவுதான். அவனை திருத்த முடியாது. நம்ம வாய்ப்பு சில கொடுக்குறோம், அந்த புரிதல் இல்லை அவனுக்கு. அவ்வளவுதான். அனுபவிக்கணும்னு விட்டுணும். ஒரு வாட்டி பண்ணுவோம், 2 வாட்டி 3வது சைலண்டா நம்ம விட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். உங்க வேலையை நீங்க பாருங்க. அன்றாட வேலை, சாதாரண எந்த வேலையா இருந்தாலும் அதை நீங்க பார்த்து நீங்க பார்த்து சைலண்டா. யார் உதவியும் நீங்க எதிர்பார்க்காது. உங்க வேலையை நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு உனக்கு உண்மையா நம்பிக்கையா உறுதுணையா லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். சில பேர் ஆண்டவன் விதி இருந்தா வருவாங்க, இருப்பாங்க.
உன்னை பேணி காப்பாங்க, உன் காலில் கையில் ஊந்து உன்னை குருமாரை எப்படி பார்க்கணும், ஒரு சிஷியனை எப்படி அவன் பார்க்கணும், சிஷியன் எப்படி குருமாரை வந்து புரிஞ்சுக்கிறான், கண் பார்வையிலே தெரிஞ்சுப்பான், அவன் எண்ணங்கள் என்னன்னு தெரியும், அவர் என்ன கேட்க போறாரு, என்ன வந்து அவர் நினைக்கிறாரு, அவருக்கு என்ன தேவைப்படுது, அவர் கேட்க முடியாது, கேட்காத விஷயம் நம்ம புரிஞ்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த பழக்க வழக்கம், அந்த பாஷைகள் அதெல்லாம் அவனுக்கு புரியும் அவனுக்கு. அது மாதிரி நடப்பான். அவன் தான் உண்மையான நிச்சயம் யாரும் அவன் வந்து அடுத்த செகண்ட் அடுத்தது என்னென்ன போனோம் போயிடறான். அவன் போட்டான், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அவ்வளவுதான். கொஞ்ச நாள் சரி நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு போறான், அவனுக்கு தான் வணக்கம் சொல்லணும். நம்மளை விட்டு போறான்னா வணக்கம் சொல்லணும், அவனுக்கு நன்றி தெரிவிக்கணும். சாமி வந்த ஏதோ எனக்கு நல்ல உதவிகள்லாம் பண்ணீங்க, செஞ்சீங்க, நல்லா இருந்தீங்க, இப்போ சொல்லாமலாம் போயிட்டீங்க, நல்லது. இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில, இந்த காலகட்டத்தில் உன்னால நான் எப்படி நம்ம அப்படிதான் நினைப்பாங்க குருமார்கள். பரவாயில்ல, சரி அவன் வேலையை பார்த்து நமக்கு வந்து தொல்லையை விட்டுட்டான். அதுக்கு முன்னாடி அவனை வந்து மைண்டில் அவனோட சிந்தனை கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், என்ன தப்பான வழியில் போகிறானா, அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து அந்த குருமார்களும் சித்தர்களும் சொல்லுவாங்க. உன் பிரச்சனையை உனக்கே தெரியாமல் அவங்க சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. அவனுடைய மனோ சக்தியை ஆற்றலை வச்சு பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நமக்கு யாரும் ஒரு உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை நீ யாருன்னு கண்டுபிடிச்சிக்கணும். உன் குலதெய்வமோ, முன்னோர்களோ, இல்லை நீ வணங்குகின்ற குருமார்களோ, ஜீவ சமாதிகளில் போய் கும்பிடு அந்த குருமார்களோ கண்டுபிடிக்கணும். பஸ் தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிச்சா தானே கொஸ்டின்னா தெரிஞ்சாதானே பதில் எழுத முடியும். கொஸ்டின் தெரியலையே, புக் இருக்குது, புக்கெல்லாம் படிச்ச கொஸ்டின் தான் தெரிஞ்சுதான் பதில் எழுத முடியும். அது மாதிரிதான் வாழ்க்கை. அதனால அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க நீங்க அதை இது பண்ணுங்க. எதுவும் என்ன தெரிஞ்சதை நான் என்னன்னு நான் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையை உங்க வாழ்க்கையோட தரம், உங்களோட சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க எல்லாம் மாத்திக்கலாம், தப்பே கிடையாது. ஆன்மீகத்துக்கு ஒரே பாதை தான். அதை மாத்தி நீ கொஞ்ச நாள் அந்த கஷ்டம், அந்த கஷ்டத்தை தாங்கணும். அதுக்கப்புறம் அது பாட்டு கூட அது பார்த்துக்க, நீ பார்த்துக்க வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு அது போயின்னு இருக்கும். நல்லா நடக்கும். நீ உட்காரத்துல கேட்கறது கேட்கும் போது அது ஆட்டோமேட்டிக் தேடி வரும். நீ இதை நினைச்சா உனக்கு தேடி வரும். நீ எதனா பேச நினைச்சா கூட நீ பேச வேண்டாலும் பேச்சு பக்கத்துல இருக்கும், பேசுவோம். அவனுக்கு பார்த்து உனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய அபூர்வமான விஷயம்லாம் நடக்கும் இல்லை. அதெல்லாம் கடந்து அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு அறியாம ஓடிட்டு. அதனால மக்கள் ரொம்ப கவனமா இருக்கு. யாரும் உதவி பண்ணுவாங்க, இந்த கடவுள் உதவி பண்ணாரு கண்டுபிடிக்கணும். ஒரு சித்தர் மகான்கள் இல்லை உங்க ஜாதகத்தை குடிச்சு உங்களுக்கு என்ன அமைப்பு பாத்துங்க. ஜாதகம் முழுசா அவங்கள நான் நம்ப சொல்ல, ஒரு 60% கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா. அவர் பண்றாங்க எல்லாம் தப்பு பண்றது. உனக்கு நேரம் நல்லா இருந்தா நல்லதா, உன் அமைய நல்லதா கேட்கும். நேரம் சரியில்லை அப்படிதான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் பார்த்து வரும். அதே மாதிரி நீ இப்ப இறை வழிபாடு பண்றது, குருமாருக்கு சேவை செய்யறது எங்க போவாது. எஸ்பி அது வந்து சேவிங் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நேரம் கெட்டு போகும்போது சைலண்டா இருக்கும், நேரம் நல்லா இருக்கும், சேர்ந்து போர்ஸா வேலை செய்யும், பரபரன்னு வேலை செய்யும். திடீர்னு புதுசாக பாருங்க, அப்படிதான் அது அப்படி ஆகும். அப்படியே அப்ப உதவி பண்றது தயாரா இருக்கிறாங்க. நீ வாங்குறது தெரியல உனக்கு, அவ்வளவுதான். வாங்குறது தெரியல, எப்படி போய் வழி போடணும், எப்படி கேட்கணும், எங்க கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், யாரு கூட கோயிலுக்கு போகணும், அவ்வளவு இருக்கு. நீ தனியா போகணுமா, இல்லை கூட யார்கிட்டும் போகணுமா, இல்லை உன் குருமார்கிட்ட போகணுமா? குருமார்கள்லாம் கூட வந்தா பெரிய அபூர்வம். அதான் நீ ஒண்ணு ஜாலியா போனான் எல்லாம் அவரு பார்த்துப்பாரு. அங்க ரெடியா இருப்பாங்க, அவங்க வாப்பான்னு நம்மளுக்காக காத்துருப்போம். குருமார்கள் வரது காத்து. அப்ப குரு கூட போகும்போது யாரு போறோமோ, சிசிக்கு போகும்போது அவனுக்கு அந்த பலன் நம்மளுக்கு கிடைச்சிது, ஈஸியா கிடைச்சிது. ஆனாதான் குருமார்கள் நிறைய பேர் சில பேர் கூட்டம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க கர்மா வேற மாதிரி இருக்கும். வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அது மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. மனித வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு நிறைய இருக்கு. ஆனாலும் இது அடிப்படை தெரிஞ்சுங்க. அங்கங்க அலைகிறத விட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. தெரியலன்னா உங்க பெரியவங்களை கேளுங்க. உங்க குழந்தை வேணா எப்படி வழி போடணும் சொல்ல. உனக்கு ஒரு உள்ளுணர்வும் உனக்கு பாதுகாப்புக்கு ஒருத்தர் இருப்பா. சொன்ன நம்ம பிறக்கும் போதே ஆண்டவன் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணல. அவன் வந்து சொல்லிட்டே இருப்பான், நீ கேட்கறது கிடையாது. உன்னை வழி நடத்துறது உனக்கு இருக்கு உள்ள, அதை டம்மி பண்ணி விட்டு அது மதிக்கிறது இல்லை, அதை கேர் பண்றது இல்லை. எப்ப கேர் பண்ணுவேன்? உனக்கு நாடி நரப்பு ரத்தம் சுண்டன அப்புறம் ஆஹா அந்த காலத்துல அப்பயே சொல்லிச்சே கேட்கலையே நம்ம அப்படின்னு யோசிப்பேன், சிந்திப்பேன். அவ்வளவுதான். கெட்ட பெண் ஞானின்ற மாதிரி கண் கெட்ட பெண் வந்து ஞானம் வந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கண்ணு இருக்கும்போது கண்ணு முன்னாடி எல்லாம் இருக்குது, உனக்கு பக்கத்துல இருக்குது, அதை பயன்படுத்தி முடியல. நீ எவ்வளவு பேர் முட்டாளா இருப்ப சொல்ல பார்க்கலாம்.
நிறைய பேர் ஒரு குருமார்கிட்ட போய் எல்லாம் சில விஷயங்களை போய் ஐயோ குய்யான்னு வேண்டிட்டு லாஸ்ட் வேலை ஒரு வேலை சின்ன வேலை முடிக்க அப்புறம் அவருக்கு சின்ன வேலை அது, இவனுக்கு வந்து உயிரே போற வேலையா இருக்கும். முடிஞ்சிட்டு அதோட விட்டு போயிடுவான். அதோட பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்கும் போகுது. ஆனா அவன் வாய்க்கொழுப்பு அவனுடைய எண்ணம் சிந்தனை அவனை தெரிஞ்சு அதை அவனை கெடுத்து விட்டுரும். சேர விட தேத்தி விட்டுரும். அவனை உனக்கு இந்த எண்ணம் கொண்டு நீ வரியா, நீ ஓடிப்படா, அனுபவிட உன் கர்மா நீ அனுபவிட, ஏன்டா உன்னதமா அனுபவின்னு அந்த பிரபஞ்சம் அந்த இயற்கை அவனை மயக்கி வார்த்தையை விட வச்சு க்ளோஸ் பண்ணிடும். போடுறா அப்படி. ஏன்னா அவங்க குருமார்கள் சித்தர்கள்லாம் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பரிதேசி மாதிரி அவனுடைய ஆத்மாவை உருக்கி அவங்க வந்து தியான தர்மம் பண்ணி அவங்க வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கள்ளம் காப்படம் தெரியாது, அப்படி வாழ்றது. அதனால உன்னுக்கு உதவி செய்யற ஆத்மாக்களோ தெய்வங்களோ சித்தர்களோ குருமார்களோ இல்ல நல்ல மகான்களோ நல்ல மனிதர்களோ சுத்தியே இருக்கிறாங்க. ஆனா நீ தவற வர்ற கொழுப்பு மனிதன் வந்து அந்த ஆணவம் வந்து சிவனே வரமாட்டாங்க பார்க்கும். உன் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன் சிவன். இதுதான் உண்மை. அது எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியா இருந்தாலும் வரட்டும் பேசலாம், செய்ய மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன். நீ ரொம்ப வந்திருந்தேன்னா உனக்கு என்ன தேவை ஒரு வாட்டி கொடுத்து தேத்தி விட்டுற, நீ ஓடி வாங்கின அதனால விட்டு தேத்தி விட்டுறேன், முடிஞ்சு போச்சு கதை. அப்படி பண்ணிவிடுவாரு, ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனா உண்மையான பக்தனை தொண்டனை அவர் கூடயே வச்சிருப்பார். அவர் எதுவும் செய்ய மாட்டார், அவர் பாதுகாப்பையே வச்சிருப்பார். ஏன்னா அவர் இட்டு போற வழிக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த மாயா உலகம் தேவையில்லை. அவன் நல்லா இருப்பான், ஆரோக்கியமா இருப்பான், சந்தோஷமா இருப்பான், எதுவும் இல்லைன்னா சந்தோஷமா இருப்பான், பக்கத்திலே வச்சிருப்பார் சிவன். இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். வணக்கம்.